நட்பு முரண்பாடு இல்லையா? நம்ம மேடம் சொன்ன மாதிரி நம்முடைய வளர்ச்சி யாராவது விரும்புவாங்களா? விரும்பவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்களா, பேசுகிறத கேட்கும் திறன் இருக்குல்ல, கேட்கும் திறன். இந்த கேட்கும் திறனில் வந்து 2 இருக்குது. ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று காம்ப்ரிஹென்ஷன். அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், எந்த செயலை சொல்கிறாங்கிறது காம்ப்ரிஹென்ஷன். இந்த ரெண்டுமே 99% பீப்புளுக்கு இருக்காது. கேட்கறது புரிஞ்சுக்கிறது. அதனால் கேட்கும் திறனை எப்படி அதிகப்படுத்துகிறவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நாங்கள் நிறைய கான்ஃபரன்ஸ் போனோம்னா ஒரு சிலர் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் 3 hours எங்களுடைய கன்சல்டிங் இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த 3 hours அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடியவங்கள பார்க்குறேன். கேட்டு அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இனிமேல் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் முரண்பாடு இருக்கக்கூடாது. அது என்ன வகையில் முரண்பாடு? நட்பு ரீதியான முரண்பாடு, குடும்ப ரீதியான முரண்பாடு. 2 விஷயத்தை வச்சுக்கணும். சரி, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போன முன்னாடி உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சந்தோஷமாக பேச முடியுதா? இல்லை, நீங்கள் மறைச்சாலும் நல்லது, ஓப்பன் பண்ணாலும் நல்லது. சந்தோஷமாக இருக்க முடியுதா? இருந்தால் நல்லது. இருக்க முடியலைன்னா இன்னிலிருந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி அவங்க சந்தோஷமாக இருக்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவங்களுக்கு புரியறது எப்படிங்கிறத நம்ம எந்த விதமான கன்சல்டேஷன் கொடுக்கல, தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கன்சல்டேஷன் கொடுக்கல. ரா மெட்டீரியலாக இருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருக்க முடியும். ஃபாலோ பண்ண முடியுங்களா? அவங்ககிட்ட அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வாழ்ந்த உங்களுடைய டிஎன்ஏ வேற. ஒரு 2000 பார்த்துருப்பாங்களா? 2007 2005. சரி, இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக என்ன சொல்கிறாங்களா, 2010. இந்த 2010 வரைக்கும் வந்த அவங்க பேர் வந்து ஜெட்டுங்கிற டிஎன்ஏ. இவங்களை பொறுத்தவரை வந்து எந்த வேலைக்கு போக மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க வந்து இன்டர்நெட்டு, செல்ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது 2010 அப்படி வச்சுங்களேன். சரியா? 2010லிருந்து 2025 வரைக்கும், 2025 வரைக்கும் பார்த்தீங்க வருது. இது ஆல்ஃபாங்கிற டிஎன்ஏ. ஆல்ஃபா இந்த டிஎன்ஏ என்னென்னா எப்போவுமே காஸ்ட்லியாக ஜாலியாக இருக்கணும், அவங்கள விட டபுள் மடங்கு முடிஞ்சு போனவங்க. சரிங்களா? 2025க்கு பிறகு பார்த்தீங்களா, அது பீட்டா. இந்த பீட்டாவை பற்றி ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்க வீட்டில் இருந்தால் நீட்டாக செத்து போயிட வேண்டியது தான். ஏன்னா கேட்கவே மாட்டாங்க. இந்த 2 விதமான ப்ராப்ளம் வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். 2010க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளை அவங்க வந்து நீங்கள்லாம் என்ன நினச்சிப்பீங்க, எதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு கொடுப்பீங்க. அவங்க அதெல்லாம் வாங்கிட்டு 10லின்னு சொல்லுவாங்க. சரியா? 10லின்னு சொல்லுவாங்க. 2வது, நீங்கள் வந்து உங்களுடைய வயசில் எந்த வயசில் பைக் வாங்கினீங்க? உங்கள் வயசில் எந்த வயசில் சரி ஒரு பைக்குன்னு ஒன்று வாங்கியிருப்பீங்க? எப்போ வாங்கியிருப்பீங்க? இல்லை சார், பைக் வாங்கியிருப்பீங்கல்ல 25 வயசில் 25 வயசில் வாங்கியிருப்பீங்க. அந்த வாங்குறது உடனே பணத்தை கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டீங்களா? அதுக்கு எவ்வளோ முன்னாடி உழைப்பு இருக்குது? அது லோனு இல்லை சார். நீங்கள் அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் போயிருப்பீங்களா? இல்லைங்களா? சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி நடந்து போயிருப்பீங்க. அப்போ நடைய கொஞ்சம் பஸ்ஸில் போயிருக்கீங்க. பஸ்ஸிலிருந்து கொஞ்சம் சைக்கிளில் போகலான்னு அந்த லெவல் வரைக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு? வெரி குட், 10 வருஷம். அந்த சைக்கிள் இருந்து எத்தனை நாளைக்கு மிதிச்சுட்டே இருக்கிறது? ஒரு மிதி வண்டிக்கு பதிலாக உந்து வண்டி வாங்கலான்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ பாருங்கள், நீங்கள் இத்தனை வருஷம் கடந்து வந்த பாதை, உழைப்பு. இப்போ பிறந்த குழந்தை எதை பார்க்குது? உங்கள் பைக்கு பார்க்குதா? ஆமாவா இல்லையா? காரை பார்க்குது. பைக்கு உங்கள் வீட்டில் பைக் இருந்துச்சுன்னா நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு ஒரு 10 மணி கேள்வி கேட்குதா இல்லையா? பக்கத்து வீட்டில் காரு இல்லையா? உங்கள் வீட்டில் என்ன? ஒன்றுமே இல்லை. பாருங்க, நீங்கள் ஒரு பார்க்கறதுக்கே 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் படித்த விஷயத்தை குழந்தை பிறந்தமே பார்க்குது. உங்கள் கஷ்டம்லாம் நீ போய் சொல்லிப்பார். நல்லா பச்சையே சொல்லுங்கள் சார்.
உங்கள் கதைகளை யார் கேட்டா? கரெக்டாக தப்பா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து வசதியில் வாழலை, வசதியை உருவாக்கணும். ஆனால் அவங்க வசதியை உருவாக்குறதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கேப்பு தான் இன்னைக்கு லெவலில் வந்து இன்றைக்கி சுட சுட செய்தி கேட்டுங்க. 13,000 இண்டஸ்ட்ரியில் வந்து 8,000 இண்டஸ்ட்ரி க்ளோஸ் இன்றைக்கி காலையில். ஏன்னா நியூ ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப்புங்கிற பேரில் வந்து வீட்டில் பணத்தை நகையை விற்று ஸ்டார்ட் பண்ணது, லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் ரன் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட முதல்ல அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்களுக்கு அன்பாக இருக்க தெரியாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அன்பாக இருக்கிறதுக்கு லேடிஸாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹஸ்பண்ட்டை போய் ஃப்ரீமாக இருங்க. அதாவது நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் மிஸ்ஸஸ்ட்டை போய் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். திடீர்னு இன்றைக்கி ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். வருமா? 10 கேள்வி வரும். என்னமோ நடந்திருக்குது, நீ எதுக்கோ வந்து ஐஸ் பிடிக்கிற, நைஸ் பிடிக்கிற, பிளான் பண்ணுற, அப்படி தானே சொல்லியிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை எப்படி பார்த்துருப்பாங்க அவங்க? டெரர் இல்லையா? இப்போ போய் எரர் அதை உடனே மாற்றினோம்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். நீங்கள் விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும். இந்த மாதிரி எம்எஸ்கேங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, இல்லை ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்பவும் சொல்லுவாங்க, அவங்களாம் சொன்னா தான் உனக்கு மண்டையில் ஏறுமா அப்படி தானே சொல்லுவாங்க. கரெக்டாக தப்பா? டாக்டர் போய் சொல்லி பாருங்க, ஏன் அவங்களாம் ஊசி போட்டால் தான் அவனுக்கு ஊசியாக இருப்பான், நானே குத்தரம் சொன்ன ஒத்துக்குவாங்களா? இதையும் அவங்க கிட்ட சொல்லணும். டாக்டர் வேற, டாக்டர் இல்லாதவங்க வேற அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்னென்னா தான் சொன்னதை கேட்கணும்னு ஆசை இருக்கும், தான் எதுக்கு எப்படி சொல்கிறோன்னு விளக்கி சொல்ல ஆசை அழுது தெரியாது. ஸோ இன்னிலிருந்து உங்கள் ஃபேமிலியில் போய் ஹாப்பியாக இருப்பீங்களா? இருந்துடணும். இன்னிலிருந்து வகையிலே புது மனுஷனாக போகணும். எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரெண்டாவது, உங்களை அப்படி முடக்கக்கூடாது. சார் 60 வருஷம் வாழ்ந்தவங்க நாங்கள் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 25 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு 30 பேருக்கு எங்களுடைய ப்ரோக்ராம் நடந்தது. அது மெகா ப்ரோக்ராம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 55-60 வயசு அந்த வயது உள்ளாங்க. அவங்ககிட்ட கேட்டால் நாங்கள் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து 1 டே ப்ரோக்ராம்ஸ். 1 டே ப்ரோக்ராம்னா அவேர்னஸ் தான். மற்றபடி எங்கள்கிட்ட பர்சனலாக கன்சல்டேஷன் வந்துக்கணும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், அல்லது வேறு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், குழந்தைங்க டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தனியாக வந்துக்கணும். அவேர்னஸ் தான் அந்த ப்ரோக்ராம் ஏற்படுத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே ஒரு 23 வகையான பிரச்சனை சொல்கிறாங்க. எங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. இதனால் எவ்வளோ லாஸ்னா என்ன சார்? ஒரு 50 கோடி லாஸ் ஆகிருக்கு. எவ்வளவு? 50 கோடி. அதனால் புரிஞ்சுங்க, ஒரு மனிதனை வளர்ச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு தகவல் கிடைக்குமே தவிர இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுடைய நிறுவனம் வந்து உங்களை எல்லாம் டெவலப் பண்ணும்போது எங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்குது. இன்னையிலிருந்து நீ ஒரு சாதனை மனிதர்களாக மாறிடலாமா? இப்போ பெஸ்ட்டு சாதனையாக குழுக்குள்ளே உட்காந்துட்டனால அருமையாக டீ போட்டு உடனே இங்கே வர்றீங்க, டீ சாப்பிட்டு வர்றீங்க. டீ சாப்பிட்டு நல்லா பழகிங்க, பேசிங்க. இது பார்த்தா ஒரு புதிய ஃபேமிலியாக இன்றைக்கி மாறிடணும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய உளவியல் சார்ந்த மிகப்பெரிய திருமண பிரச்சனைகள் என்னவென்றால், திருமணமாகி சில நாட்களிலேயே அவர்களுக்குள் ஒற்றுமையின்மை அதிகமாகிறது. இதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக அவர்களுக்குள் ஏற்பட்ட விவாகம் ரத்தாகிவிடுகிறது. இதை எவ்வாறு தவிர்ப்பது என்று எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல ஆய்வுகளை செய்த பின் ஒரு விழிப்புணர்வை இப்பொழுது நாங்கள் ஏற்படுத்துகிறோம். திருமண பொருத்தம் என்பது கல்வி தகுதி சார்ந்து அல்லது பணம் சார்ந்து, சமூக அந்தஸ்து சார்ந்து அல்ல. அவர்களுடைய விருப்ப பொருத்தம், செயல் பொருத்தம், வளர்ச்சி சார்ந்த முயற்சி பொருத்தம், அவருடைய விருப்ப பொருத்தம், அவர்களுக்குள் இருக்கும் அந்த உண்மையான அன்பு சார்ந்த வரைமுறைகளுடைய விருப்பம், இவற்றின் அடிப்படையில் தான் திருமண பந்தம் நீடிக்கிறது. இவற்றில் முரண்பாடு ஏற்படும் பொழுது அது சரியான உளவியல் பகுப்பாய்வு மூலம் அவர்களுடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வு முறைகளை சரியான முறையில் அவர்களுக்கு செயல்படுத்த செய்யும் பொழுது அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதற்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ப்ரீமேரிட்டல் ஃபிட்னஸ், போஸ்ட் மேரிட்டல் ஃபிட்னஸ் என்கின்ற ஒரு சிறப்பு தெரப்யூட்டிக் கன்சல்டேஷனை துவக்கியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.